சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். தமிழ்செல்வியை பார்க்கறதுக்காக அழுதுகிட்டே செல்லப்பாண்டி வசந்தியோட வீட்டுக்கு வராரு. அங்கே வசந்தி செல்லப்பாண்டியை பார்த்துட்டு, என்ன நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? உங்களை தமிழ்செல்வி பார்த்தா எம்பிட்டு கோவப்படுவா அப்படின்னு சொல்ல, நீ முதல்ல தமிழ்செல்வியை கூப்பிடு, நான் பேசணும்னு சொல்கிறாங்க. எதுக்காகன்னு கேட்க, பெரிய வீட்டில் போய் என் பொண்ணு தமிழ்செல்விக்காக நியாயம் கேட்டு நின்னேன். ஆனால் அங்கே உள்ளவங்க கொஞ்சம் கூட என்னை மதிக்காமல் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசி அனுப்பிட்டாங்க. அதுலேயும் அந்த சேது தம்பி இருக்காரே, அவர் ஏன் இப்படி மனசு மாறி தமிழ்செல்வியை தப்பாகவே புரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்படியே போனால் சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ எந்த வாய்ப்புமே இருக்காது போல. தமிழ்செல்வியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த வீட்டுக்கு பேச போனேன். ஆனால் அவங்க யாரும் தமிழ்செல்வியை மருமகளாக ஏற்றுக்காத மாதிரியே என்னை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே தமிழ்செல்வி வராங்க. என்னம்மா இவரதுக்கு இங்கே வந்தார்? நீ ஏம்மா இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கன்னு சொல்ல, இல்லை தமிழ், உன் அப்பா உன் மேலே உள்ள அக்கறையில் அந்த ராஜாங்கம் கிட்ட போய் பேச போயிருக்காரு. ஆனால் சேது தம்பி புரிஞ்சுக்காம திட்டி அனுப்பிட்டாரு போல. அதான் எதுக்காக அங்கே போனேன்னு கேட்டுட்ருக்கேன்னு சொல்ல, என்னது சேது அப்பாவை திட்டி அனுப்புனானா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா தமிழ், நீ என்னவோ என் மேலே கோபமாக இருந்தாலும் உண்மையாக என் மேலே பாசம் வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அங்கே போய் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ எல்லாம் பேசி அந்த சேது வெளியில் அனுப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு தமிழ்செல்வி கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டா. அவள் சொன்ன பொய்க்காக நாங்கள் தான் காரணம், மன்னிச்சு தமிழ்செல்வியை ஏற்றுக்கோங்கன்னு பேசினா தமிழ்செல்வி சொன்ன பொய்யை மறக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுத்தது ஏன் தப்பு தான். இனி தமிழ்செல்வியை ஏற்றுக்க போகிறதே இல்லை. உன் பொண்ணு உன் வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்கம்மா. என்னால் தாங்கிக்க முடியலம்மா அப்படின்னு சொல்லி இங்கே செல்லப்பாண்டி ரொம்பவே அழுகிறாரு. அந்த வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக அப்பத்தா மோகனாத்தையை தவிர யாரும் நியாயமாக பேச மாட்டாங்க. நீங்கள் எதுக்கு எனக்காக அங்கே போகணும்? நல்ல அப்பாவாக இருந்திருந்தா இந்த கல்யாணத்தையே நீங்கள் செஞ்சு வச்சுருக்கக்கூடாது. எனக்காகலாம் பேச நீங்கள் அங்கே போக வேண்டான்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் அவங்க பேசுனதை என்னால் தாங்கிக்க முடியல. ஒரு அப்பாவாக இருந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சி அதை செய்ய முடியாத ஒரு இடத்துல நிற்கிறேனே, உன் வாழ்க்கை இப்படி இருக்கேனே, தாங்கிக்க முடியலம்மா தமிழ்செல்வின்னு இங்கே செல்லப்பாண்டி ரொம்பவே மனசு வேதனைப்படும் போது, அந்த சேது என் மேலே உள்ள கோவத்தில் என்னை என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் என் அப்பா வயசில் எவ்வளோ பெரியவங்க, அவரை கூடவா அவமானப்படுத்தணும்? சேதுவுக்கு எது உண்மை எது நல்லதுன்னு கூட தெரிஞ்சுக்கிற பக்குவமே இல்லை. நான் பேசிக்கிற அந்த சேதுக்கிட்ட, அதான் அங்கே வக்கீல் நோட்டீஸ்லாம் அனுப்பியிருக்காங்கல்ல, கோர்ட்டுக்கு போகணும்ல. நான் கேட்குற கேள்விக்கு அந்த சேது பதில் சொல்லியே ஆகணும். என் குடும்பத்தை இன்னும் எவ்வளோதான் அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு செல்லப்பாண்டி சொன்னதால் இங்கே சேது மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க தமிழ்செல்வி. வீட்டுக்கு வந்த சேது ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு வந்திருக்காருன்னு ராஜாங்கத்துக்கு தெரிய வந்த உடனே இங்கே ராஜாங்கம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இங்கே இந்த தமிழ்செல்வி நினப்பிலேயே இருக்க போய் தான் சேது இப்படிலாம் பிரச்சனை செஞ்சிட்ருக்கான். முதல்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஈஸ்வரி சொன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான். எப்படியும் சேது தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறதில்லன்னு முடிவெடுத்துட்டான்ல, அப்புறம் அதுக்காக என் பையன் சேது இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். எப்படியும் கோர்ட்டில் பேசினாலும் கண்டிப்பாக சேது மனசு மாற மாட்டான். தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறதும் இல்லை. அதனால் சேதுவுக்கு ஏற்ற ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணத்தை செஞ்சு வச்சாதான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். என் மகன் சேதுவும் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் எல்லாரும் முன்னாடியும் சன்னாசிக்கிட்ட சொல்கிறாங்க. பாத்தியா என் பையனோட நிலைமைய? ஒரு பக்கம் அந்த போஸு நம்ம எல்லாரையும் ஏமாற்றிட்டு வீட்டை விட்டு போயிட்டான். இன்னொரு பக்கம் இந்த வீட்டிலையே இருக்கிற சேதுவோட நிலைமை இப்படி இருக்குது. சன்னாசி, நீ எனக்காக ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும். நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட சேதுவுக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்த சொல்லி நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ண நீ ஏற்பாடு செய். அது மட்டும் இல்லாமல் நானும் தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கேன். ஈஸ்வரிக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் ராஜாங்க மாமா நாம் நினச்ச மாதிரியே யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தாமரை மட்டும் இந்த வீட்டு மருமகளாயிரவே கூடாது. இங்கே ராஜாங்க மாமா இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு சாவித்திரியோட முகம் மாறுதே. ராஜாங்க மாமாவை மீறி எப்படி சாவித்திரியும் சேதுக்கு தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு ஈஸ்வரி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே உடனே ராஜாங்கம், நான் எடுத்த முடிவு எடுத்தது தான். கண்டிப்பாக சேதுவுக்கு சீக்கிரமாகவே கல்யாணத்தை செஞ்சு வைக்க போகிறேன். அப்போ தான் என் மகன் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்ல, உடனே அப்பத்தாவும், ராஜாங்கம் நீயே ஒரு முடிவெடுத்தா எப்படியா? இது சேதுவோட வாழ்க்கை. சேதுவை கேட்டுட்டு தானே பொண்ணு பார்க்குறதா கல்யாணம் செஞ்சு வைக்கிறதான்னு நீ யோசிக்கணும். நாளைக்கு காலையில் அங்கே சேது எனக்கு இப்படிப்பட்ட கல்யாணமே வேண்டாம், பொண்ணு பார்க்காதீங்கன்னு சொன்னால் நீ என்ன செய்வ?
நீ தான் அவமானப்பட்டு நிற்கணும். சேதுவை நம்பி இப்போ எந்த முடிவும் எடுக்காத. நம்ம வீட்டு மருமக தமிழ்செல்வி மாதிரி நீ எங்கே போய் தேடினாலும் ஒரு நல்ல மருமகளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியாது. தமிழ்செல்வியால் நமக்கு பாராட்டும் புகழும் தேடி வரப்போகுது. ஏன் உன்னால் தமிழ்செல்வியால் தான் நீ ஏன் தலை நிமிர்ந்து நிற்க போகிற பாரு அப்படின்னு சொல்ல. போதுமா, அந்த குடும்பத்தால் அவமானப்பட்ட வரைக்கும் போதும். இனி தமிழ்செல்வியை பற்றி யாரும் பேச வேண்டான்னு சொல்லியும் நீங்கள் என்னம்மா தமிழ்செல்வியை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்க. ஆமாம், இப்போ தமிழ்செல்வி நம்ம வீட்டு மருமகளாக இருக்கிறா. கொஞ்ச நாளையில் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் தமிழ்செல்வியாக வரும்போது நமக்கு அது பெருமை தானே. அப்படிப்பட்ட மருமகளை விட்டுட்டு நீ என்னவோ வேறு இடத்துல பொண்ணு பார்க்க போகிறேன், சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்கிறியே, இதெல்லாம் சரியா? முதல்ல சேதுக்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் நீ எந்த முடிவாக இருந்தாலும் எடு அப்படின்னு சொல்லும்போது உடனே சாவித்திரியும், ஆமாண்ணே, சேதுவை பார்க்கவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சேதுவோட நிலைமையை பாருங்க. தமிழ்செல்வியை பற்றி யாரோ தப்பாக பேசிட்டாங்க. தமிழ்செல்வியால் நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிற்கிறத தாங்க முடியாமல் போகிற இடத்துலலாம் சேது இப்படி பிரச்சனை செஞ்சுட்டு வரானே, இதனால் நம்ம குடும்பத்துக்கு தானே நிறைய அவமானம் தேடி வரும். அதனால தான் சொல்கிறேன், சேதுவுக்கும் தமிழ்செல்விக்கும் எப்படியும் டிவோர்ஸ் கிடைக்க போகிறது தானே. அதான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டிங்கல்ல. வக்கீல் கூட வந்துட்டு போயிருக்காருல்லண்ணே. அப்புறம் என்ன, கல்யாணத்தை செஞ்சு வைங்க. ஆனால் வெளியில் பொண்ணு பார்க்குறத விட்டுட்டு இந்த சேதுவே நினச்சிட்ருக்க தாமரை உங்கள் மருமக தானே. அவளை கல்யாணம் பண்ணி வச்சா சேதுவுக்கும் பிரச்சனை வராது. நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம்ல. இதே வீட்டில் ஒத்துமையாக இருக்கலாம்லண்ணே. அது என்ன, எங்களெல்லாம் மறந்துட்டீங்களா? வெளியில் பொண்ணு பார்க்கலான்னு சொல்கிறீங்க, நல்ல ஒரு வரனா கிடைக்கணும்னு சொல்கிறீங்க. ஏன்னே, சேதுவுக்கு ஏற்ற பொண்ணா இங்கே உங்களுக்கு தாமரை தெரியலையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி, என்ன சொல்கிற சாவித்ரி, ஏற்கனவே தாமரையை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ பெருசாக நடித்து திட்டம் போட்டது எங்களுக்கெல்லாம் தெரிய வர இங்கே ராஜாங்க மாமா உங்கள் மேலே தான் கோவத்தில் இருக்காங்களே. கண்டிப்பாக சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்க மாட்டாங்கன்னு ஈஸ்வரி ரொம்ப கோவமாக பேச, உடனே ராஜாங்கமும், ஆமாம் சாவித்ரி, எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை. இங்கே தாமரைக்கு நல்ல ஒரு வரனாக நான் பார்க்குறேன். ஆனால் சேதுவோட மனைவியாக கண்டிப்பாக தாமரையால் வர முடியாது. ஏன்னா நீங்கள் செஞ்சதை பிரச்சனையை நான் என்றைக்கும் மறக்கவும் இல்லை, மன்னிக்கவும் இல்லை. அதனால் சேதுவுக்கு கல்யாணம் நான் செய்ய தான் போகிறேன். ஆனால் உன்னுடைய பொண்ணு தாமரையை கண்டிப்பாக சேதுவுக்கு என்றைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன். ஏன்னா நீ செஞ்ச வேலை அப்படி. உன்னெல்லாம் நம்பி இந்த வீட்டுக்குள்ளே விட்டதே பெருசு. இதில் தாமரையை என் வீட்டு மருமகளாக்குறதா? முடியவே முடியாது அப்படின்னு சாவித்திரிக்கு நேராக இங்கே ராஜாங்கம் தன்னுடைய முடிவை ரொம்பவே உறுதியாக சொல்ல, அவமானப்பட்டு தலை குனிஞ்சு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க சாவித்ரி. இங்கே வசந்தி தமிழ்செல்வியை கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஒரு பக்கம் ராஜாங்கம், சன்னாசி, சேதுன்னு எல்லாரும் தமிழ்செல்வி மேலே உள்ள கோவத்துலையும் அவங்க அப்பா அம்மானு எல்லார் மேலே உள்ள கோவத்துலையும் அங்கே வந்து நிற்கும்போது தமிழ்செல்விக்கு சேதுவை பார்க்க இப்போவே போய் கேள்வி கேட்டு சேது செஞ்ச தப்புக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக சும்மா விடக்கூடாதுன்னு தோணுது. உடனே வசந்தியும், சும்மா இரு தமிழ்செல்வி, எதுக்கு எடுத்தாலும் நீ கோவப்பட்டுட்ருக்க. இப்போ நீ மாசமாக இருக்க, படித்து முன்னேறணுன்ற எண்ணமும் இருக்குது. இப்படியே நீ சேது தம்பியை பார்க்கும் போதெல்லாம் முறைச்சிக்கிட்டு பிரச்சனை செஞ்சிட்டு இருந்தா அப்புறம் எப்படி உனக்கு வாழ்க்கை அமையும்? நீ பொறுமையாக இருந்தாதான் பேசி எப்படியாவது புரிய வச்சு ஜட்ஜம்மா முன்னாடி நியாயம் கேட்டு நின்னா கண்டிப்பாக அவங்களே உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு சேது தம்பியை ஒன்று சேர்த்து வைப்பார். என்னதான் நீ படித்தாலும் இப்படி வாழ்க்கை இல்லாமல் இருந்தால் எனக்கு பார்க்க முடியுமா? சேது தம்பி கூட நீ நல்லா சந்தோஷமாக வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல, அங்கே வந்து தமிழ்செல்விக்கு சாதகமாக பேச வந்த வக்கீலும், என்ன தமிழ்செல்வி எப்படி இருக்கீங்க? சரி, நீங்கள் என்ன முடிவெடுத்துருக்கிறீங்கன்னு கேட்க, நான் கண்டிப்பாக இந்த சேதுவுக்கு டிவோர்ஸ் தரவே மாட்டேன். அவன் செஞ்ச தப்புக்கு அவன் அனுபவிக்கணும். உண்மை என்னன்னு அவனுக்கு நான் புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் என் அப்பா அம்மானு எல்லாரையும் அந்த பெரிய வீட்டில் உள்ளவங்க ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு அவங்க கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அந்த பதிலை சொன்னால் மட்டும்தான் நான் அவங்க முடிவுக்கு ஒத்துப்போவேன். இல்லைன்னா டிவோர்ஸ் தர முடியாது. என்ன மாதிரியே அந்த சேது தனியாகவே இருந்துட்டு போகட்டும், கஷ்டத்தை அனுபவிக்கட்டும். நான் கண்டிப்பாக படிக்க தான் போகிறேன், இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லும்போது, ஜட்ஜம்மா முன்னாடி உங்கள் நியாயத்தை நீங்கள் சொல்லுங்கள், உங்களை புரிஞ்சுப்பாங்க, உங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும், நியாயமும் கிடைக்கும் அப்படின்னு வக்கீல் பேசிட்டு போகிறாங்க. வீட்டில் இருக்க அப்பத்தா மோகனா கிட்ட சொல்லி அழுதுட்ருக்காங்க. பாத்தியா,
நம்ம வீட்டில் உள்ளவங்க கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இந்த வீட்டுக்குன்னு வாரிசெல்லாம் வரும். ஆனால் இப்போ சேதுவோட வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அப்பப்போ போலீஸ் வராங்க. இப்போ கோர்ட்டு வரைக்கும் போயிட்டுருக்காங்களே, இங்கே என்ன நடக்க போதோ தெரியல. நான் நினச்ச மாதிரி சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேரணும். அவங்க என்றைக்கும் பிரிஞ்சிடக்கூடாது. என் பேத்தி தமிழ் செல்வி ரொம்ப பாவம். ஏதோ தெரியாமல் பொய் சொல்லிட்டா. அவள் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் செய்யலையே. அவளை மன்னிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா என்ன ஆயிரப்போகுது? ஏன் ராஜாகமும் சேதுவும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மோகனா? நம்மளாவது போய் பேசாமல் வசந்தி கிட்ட சொல்லி தமிழ் செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாமான்னு கூட எனக்கு தோணுது தெரியுமா? இங்கே சேது தமிழ் செல்வி கூட இருந்தால் மட்டும்தான் அவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அது ஏன் சேதுவுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அப்பத்தா கண்டிப்பாக தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும். சேதுவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் மோகனா கிட்ட சொல்லி அழுதுட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு மலர் சொல்கிறாங்க, அப்பத்தான் நீங்கள் கவலைப்படாதீங்க. தமிழ் செல்வி எந்த தப்பும் பெருசாக செய்யவும் இல்லை. நம்ம குடும்பத்துக்காக நிறைய நல்லது செஞ்சுருக்கா. அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரியே எல்லாம் நல்லதாக நடக்கும். இங்கே கோர்ட்டுக்கு போயிருக்கிறவங்க திரும்பி வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. கண்டிப்பாக சேதுவும் இங்கே தமிழ் செல்வியும் பிரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்த சாவித்ரி மலரை பார்த்து சொல்கிறாங்க, உனக்கு இதே வேலை. தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கும்போதும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ பொய் சொல்லி இந்த குடும்பத்தையே ஏமாற்றிட்டு அவளே சேதுவை வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கா. அந்த தமிழ் செல்விக்கே சப்போர்ட் பண்ணுறீங்களே. என் பொண்ணு தாமரையை பற்றி நினச்சிங்களா யாராவது? ஏமா, நான் உன் பொண்ணு தானே. உன் பேத்தி தாமரை தாமா, அந்த தமிழ் செல்வி இல்லை. சேது தமிழ் செல்வி ஒன்றா வாழணும்னு நினைக்கிறீங்க. தப்பு செஞ்ச தமிழ் செல்வி எப்படி இந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக முடியும்? இதே தாமரையாக இருந்தால் குடும்பத்தை நல்லபடியாக அனுசரித்து போயிருப்பா. சேது இப்படி அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கும் வெளியில் போய் பிரச்சனை செய்கிறதுக்கும் இந்த தாமரை விட்டுருக்க மாட்டா. இந்த தமிழ் செல்வியால் தான் சேது இவ்வளோ கஷ்டப்படுறான். அதெல்லாம் புரிஞ்சிக்காம தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வரணும்னு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறீங்களா? ரொம்ப தப்பு. அப்படி நடக்க வாய்ப்பில்லை. நடக்கவும் நான் விட மாட்டேன். ஏம்மா இப்படி செய்கிறீங்க? தாமரை உங்கள் பேத்தி. தாமரை மேலே இல்லாத அக்கறை அந்த தமிழ் செல்வி என்ன அப்படி செஞ்சிட்டான்னு அவன் மேலே மட்டும் இவ்வளோ அக்கறை வச்சுருக்கிறீங்க. நீங்கள் தேவையில்லாத வேலையை செய்யாதீங்க. எப்படியும் அண்ணன்கிட்ட பேசி சேதுவுக்கும் இந்த தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்க. அப்போ தான் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும். தமிழ் செல்வி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன், பார்த்துக்கங்க. மதினி, நீங்கள் என் அம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படின்னு இங்கே அப்பத்தா பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு தாங்க முடியாத கோவத்தில் சாவித்ரி இப்படி பேசிட்டு போகிறாங்க. இங்கே ஜட்ஜம்மா முன்னாடி இங்கே தமிழ் செல்வியோட வக்கீல் பேசுகிறாங்க. இங்கே தமிழ் செல்வியாக இருக்கிறவங்க இப்போ டாக்டர் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சேதுவோட மனைவி. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்திருக்காங்க. தமிழ் செல்வி தான் மாசமாக இருக்குன்னு சொன்ன பொய்யால் சேது கோவத்தில் பிரிஞ்சிருந்தாருன்னு பார்த்தா தமிழ் செல்வி கூட இப்போ வாழ விருப்பமே இல்லைன்னு இங்கே வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்காரு. இப்போ தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறதுனால நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவாக சொல்லணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். தமிழ் செல்வி நல்லபடியாக படித்து டாக்டர் ஆகணும். இதுதான் தமிழ் செல்வியோட குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஆசைப்படுறாங்க அப்படின்னு ஜட்ஜம்மா முன்னாடி தெளிவாக சொல்கிறாங்க. உடனே தமிழும், மேடம் தப்பாக நினைக்காதீங்க. நான் நல்லா படிக்கணுன்றது என்னுடைய எண்ணம். ஆனால் சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது என்னுடைய எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற? எல்லாரும் புருஷன் திருந்தணும், புருஷனோட மனசு மாறி ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்க. நீ ஏம்மா அப்படி சொல்கிற தமிழ் செல்வி அப்படின்னு ஜட்ஜம்மா கேட்க, உடனே தமிழ் செல்வி அழுதுகிட்டே, இன்னும் நான் எவ்வளோதான் கஷ்டப்பட முடியும்? சேதுவை நான் விரும்பி கல்யாணம் பண்ணலை. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் சேது விரும்பினதுனால என் கல்யாணம் நடந்தது. எனக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனி அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கணும், சேதுவோட மனைவியாக இருக்கணும்னு அந்த வீட்டில் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன் செய்யாத தப்புக்கெல்லாம் என்னை அவமானப்படுத்தி கார் செட்டில் தங்க வச்சாங்க. பொறுமையாக இருந்தேன். ஏன்னா என் குடும்பத்தில் உள்ளவங்க கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. மறுபடியும் என் அம்மா அப்பா வீட்டுக்கு நான் வந்துடக்கூடாது, அது அவங்க தலை குனியறதுக்கு நான் காரணமாயிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த சேது இப்போ என்னை சந்தேகப்படுறான். நான் மாசமாக இருக்கிறதையே அவன் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசுகிறான். இந்த வாரிசை சுமக்கிற என்ன அவன் புரிஞ்சிக்கல. இந்த வாரிசே என்னுடைய வாரிசு இல்லைன்னு சொல்கிறான். இவனெல்லாம் என் புருஷன்னு நான் எப்படி ஏற்றுக்கிட்டு மறுபடியும் எந்த உரிமையோடு அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக போக முடியும்? என் படிப்பு மட்டும்தான் எனக்கு கை கொடுக்கும். எனக்கு மற்றபடி என்னை ஏமாத்தின யாரையும் நம்பணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் சேதுக்கிட்ட நான் கொஞ்சம் கேள்வி கேட்கணும்னு சொல்ல, சேது சொல்கிறாரு, அதெல்லாம் இந்த தமிழ் செல்விக்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை. நான் என்ன வேணும் நான் சந்தேகப்படுறேன்? பொய் சொல்லி என் குடும்பத்தை ஏமாத்தினியே. 6 மாதமாக என்னை மாசமாக இருக்கேன்னு சொல்லி நான் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினல்ல. என்னை இப்படி என் அம்மாவே இந்த வீட்டு வாரிசாக வரப்போகிறாங்கன்ற இருந்த சந்தோஷத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்ச ஒன்னெல்லாம் மனைவியாக ஏற்றுக்கிறதா?
நான் மட்டும் என்ன உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தமிழ் செல்வி வேண்டாம். விருப்பம் இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு தான் நானே விருப்பப்பட்டு இந்த வக்கீல் நோட்டீஸை அனுப்புனேன். பேசாமல் என்னையும் தமிழ் செல்வியும் நீங்களே பிரிச்சுருங்க. நாங்கள் பிரிஞ்சு வாழ்கிறது தான் எங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு சொல்ல, அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி என்னவோ படித்து முன்னேறணும்னு சொல்கிறாளே, அவள் என்ன படிக்கிறதுக்காகவா அங்கே காலேஜுக்கு போகிறா? இவ சொல்கிறது எல்லாமே பொய் தான். தமிழ் செல்வி ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு தெரிஞ்ச அந்த சக்தின்ற பையன் அந்த காலேஜில் வேலை செய்கிறான். மறுபடியும் அவன் கூட பேசி சிரித்து அவள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா. படிக்கிறத விட இப்போ அவளுக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் தமிழ் செல்விக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. தமிழ் செல்வி காலேஜில் என்ன செய்கிறான்னு எனக்கு தெரியாதா? சொல்லப்போனால் இவளை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த தமிழ் செல்வியை சக்தின்றவன் ஏற்கனவே விரும்பியிருக்கானா. இதெல்லாம் தெரியாமல் நான் தான் தமிழ் செல்வியை புரிஞ்சிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் குடும்பத்தை தலைகுனிய வச்சுட்டேன். இவன் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், ஏதோ இவ வயிற்றில் வளர்கிற வாரிசுக்கு நான் தான் அப்பான்னு சொல்லிட்டு இருக்கால, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இந்த தமிழ் செல்வி அழுதுகிட்டே நியாயம் கேட்டால் நான் பதில் சொல்லணுமா? அது மட்டும் இல்லாமல் அந்த சக்தியை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ் செல்வி அப்போ தான் யோசிக்கிறாங்க. இங்கே சேது ஏதோ தெரியாமல் சந்தேகப்படுறான்னு நினச்சேன். ஆனால் என் ஃப்ரெண்டையும் என்னையுமே இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்படுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சேது பேச பேச ரொம்பவே கோவத்தில் இருந்த தமிழ் செல்வி, போதும், இதுக்கு மேலே ஏதாவது பேசுன அப்புறம் புருஷன்ற மரியாதை உனக்கு இருக்காது. என்ன நீ சந்தேகப்படுற? அதுவும் அந்த என் ஃப்ரெண்டையும் சந்தேகப்படுற. உன்னெல்லாம் நம்பி இங்கே வந்தேன் பார்த்தியா? உன்னை கேள்வி கேட்டு உன்னை திருத்தி உன் மனசை மாற்றணும்னு நினச்சேன். நீ புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே தப்புன்னு உனக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். நீ பேசுகிறதெல்லாம் இவ்வளோ நேரம் இத்தனை பேர் கேட்டுட்ருக்காங்களே, அதை கூட யோசிக்காமல் உன் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம இந்த மாதிரி தப்பாக பேசுன நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். நீ என்ன எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறது? நீ என்ன என்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறது? இந்த மாதிரி சந்தேகப்படுற ஆள் கூட வாழ்கிறத விட தனியாக என்னோட வாரிசுக்காக சந்தோஷமாக நான் தனியாக என் குடும்பத்தோடு இருந்துட்டு போயிடுவேன். இப்படிப்பட்ட கல்யாணம் வேண்டான்னு என் அப்பா அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லி அழுதேன். அவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கல. உங்களெல்லாம் ரொம்ப நல்லவங்க நினச்சாங்க. இப்போ நல்லா அனுபவிக்கிறாங்க. என் அப்பாவை அந்த பேச்சு பேசி அனுப்பியிருக்க, என் அப்பாவையும் என் அம்மாவையும் அவமானப்படுத்துறது, என்ன தப்பாக பேசுறதுன்னு இந்த மாதிரி ஒரு நல்ல மனசே இல்லாத ஆளு கூட இருக்கிறத விட தனியாகவே நான் இருந்துட்டு போயிடுவேன். என்னால் படித்து முன்னேற முடியும், சம்பாதிக்க முடியும். என்னை மட்டும் இல்லை, என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும். உன்னோட உதவி இல்லாமல் என்னால் நல்லாவே வாழ முடியும். இப்போ சொல்கிறேன், இன்னையிலேருந்து தமிழ் செல்வி உன் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. உன்னை தேடி என்னைக்கும் நான் வரப்போகிறதில்ல. உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். ஏன், நீ ஆசாசியாக கட்டினிய தாலி அதை கூட வாங்கிட்டு போயிட்டே இரு. எந்த உரிமையோடையும் என்னை நீ சந்தேகப்படுறது, தப்பாக பேசுறது, காலேஜில் போய் படிக்கிற என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசுறதுன்னு என்னை அவமானப்படுத்தின. இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன். என் வயிற்றில் வளர்கிற வாரிசுக்காக இனி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். சாதிச்சு காட்டவும் தெரியும். உன்னை மாதிரி ஆளுங்களை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் பேசுகிறாங்க. உன் அப்பா இப்போ ரொம்ப நல்லா இருக்கார்ல, அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து நீதிபதி முன்னாடி வசந்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணை சந்தேகப்பட்டு பேச இந்த பெரிய வீட்டில் உள்ள யாருக்கும் எந்த தகுதியும் இல்லைம்மா. ஏன்னா இந்த சேது அவமானப்படுத்தணும்னு நினச்சி என் பொண்ணை தப்பாக பேசுகிறாருல, என் பொண்ணு அப்படியெல்லாம் எந்த தப்புமே செய்யலை. என் பொண்ணு அவ்வளோ நல்லவ. என்னதான் தான் செஞ்ச தப்புக்காக அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தாலும் ராஜாங்க ஐயா ஹாஸ்பிட்டலில் அங்கே சேர்ந்துருந்தப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரி போஸ்ன்றவங்க. ஆனால் போஸால் வந்த பிரச்சனையில் கூட இங்கே ராஜாங்க ஐயாவை காப்பாற்றி இப்போ கண்முழிச்சு இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே என் பொண்ணு தான். ஹாஸ்பிட்டலில் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு வசந்தி அங்கே தமிழ் செல்வி எப்படி ஹாஸ்பிட்டலில் இருந்த ராஜாங்கத்தை காப்பாற்றினாங்க. இப்போ ராஜாங்கம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே தமிழ் செல்வி தான். ஆனால் இப்படிப்பட்ட தமிழ் செல்வியின் நல்ல மனசை புரிஞ்சிக்காம இவங்க எல்லாரும் சந்தேகப்பட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாங்களே. இவங்களுக்காகவா நான் இவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் என் பொண்ணை இந்த வீட்டில் மருமகளை அனுப்புனேன். நானும் என் வீட்டுக்காரரும் செஞ்ச தப்புக்கு என் பொண்ணு இப்படி எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறா. இந்த சேதுவெல்லாம் என் பொண்ணை எவ்வளோ கஷ்டப்படுத்தினான் தெரியுமா? ஆனாலும் மருமகன்ற மதிப்பு மரியாதையை கொடுத்தேன். ஆனால் என் வீட்டுக்காரரையே தப்பாக பேசி அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பியிருக்கான். இப்படிப்பட்ட மருமகன் வேணுமான்னு எனக்கும் தோணுது. என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குமா? என்னதான் அந்த குடும்பத்துக்கு என் பொண்ணு நல்லது செஞ்சாலும் இவங்க அதெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டாங்க. சின்ன தப்பாக இருந்தாலும் அதை பெருசாக்கி பிரியணும்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிற அளவு இந்த குடும்பம் எப்படி இருக்குன்னா
இந்த குடும்பத்தை பற்றி நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு சேது கூட போய் வாழ்கிறத விட தனியாகவே இருந்துடட்டும், அதுதான் அவளுக்கு நிம்மதி. சந்தேகப்படுற சேது கூடலாம் என் பொண்ணு வாழவே வேண்டாம் அப்படின்னு வசந்தி நீதிபதி முன்னாடி அழுதுகிட்டே தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிறாங்க. அந்த சமயம் ரொம்பவே கோவமாக முடிவெடுத்த தமிழ்செல்வி, இந்த வாழ்க்கையே வேண்டான்னு ஆனதுக்கப்புறமா இவன் கட்டின தாலி மட்டும் எதுக்கு? அவன் என்னை இவ்வளோ அவமானப்படுத்தி சந்தேகப்பட்டு இந்த வாரிசுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா எந்த ஒரு உரிமையிலையும் அவன் கண்டிப்பாக என்னை இனி தப்பாக பேசக்கூடாது. இத்தனை பேர் முன்னாடி நான் அவமானப்பட்டது தானே, அதுக்கு அந்த சேதுவால் மறுபடியும் மன்னிப்பு கேட்டால் மட்டும் பதில் சொல்லிட முடியுமா? அதனால் எனக்கு இந்த தாலியும் வேண்டாம், என் வாழ்க்கையில் வந்த சேதுவும் வேண்டாம் அப்படின்னு நீதிபதி முன்னாடி ஒரு முடிவெடுத்து அங்கே சேது கட்டின தாலியை சேது கையிலேயே கொடுத்துட்டு, இனி என்னைக்கும் என் முகத்திலேயே முழிச்சிடாத, உனக்கு உண்மை தெரிஞ்சா கூட என்னை பார்த்து வந்து மன்னிப்பு கேட்க கூட வந்துடாத, உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது, என்னை இன்னும் நீ புரிஞ்சுக்காம இப்படி சந்தேகப்பட்டுட்டு இருக்கல்ல, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் மட்டும் இல்லை என் குடும்பமும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சேதுவை நீதிபதி முன்னாடியே ரொம்ப கோவத்தில் வெளுத்து வாங்குறாங்க. வசந்தி தாங்க முடியாமல் ரொம்பவே அழுகுறாங்க. என் பொண்ணோட நிலைமை இப்படியே ஆகணும், இந்த சேது ராஜாங்கன்னு எல்லாருக்கும் நல்லது செஞ்ச என் பொண்ணு இப்போ இந்த நிலமையில இருக்காளே, நீங்கள் தாமா சரியான பதில் சொல்லணும்னு ஜட்ஜம்மா முன்னாடி நியாயம் கேட்டு நிற்கிறாங்க வசந்தி. உடனே ஜட்ஜம்மா சொல்கிறாங்க, சேது நீங்கள் தான் உங்கள் மனைவி தமிழ்செல்வியை தப்பாக பேசி சந்தேகப்பட்டு புரிஞ்சிக்காம இப்படிலாம் செய்ய போய் தான் தமிழ்செல்வியின் கோவத்தில் நீங்கள் வேண்டான்னு முடிவெடுத்திருக்காங்க. இப்போ சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ஒரு 3 மாதம் பொறுமையாக இருங்க. தமிழ்செல்வியோட நல்ல மனசு உங்களுக்கு புரிய வரும். தமிழ்செல்வியோட மனசை மாற்றிட்டு மறுபடியும் இங்கே வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நடக்கும். இப்போ தமிழ்செல்வி இருக்கிற கோவத்துலேயும் நீங்கள் எடுக்கிற தப்பான முடிவுலையும் உங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது. உங்கள் 2 பேர் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ இருக்கிற கோவத்தால் நீங்கள் 2 பேரும் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் தமிழ்செல்வி. நீங்கள் படித்து முன்னேறணுன்றது என்னுடைய ஆசையும் கூட. அதே மாதிரி சேது, நீங்கள் செய்கிற தப்பெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு திருத்தி நீங்கள் ஒரு நல்ல ஆளாக வந்து தமிழ்செல்வியோட மனசை மாற்றணும். தமிழ்செல்வி பேசுகிறதுலையே அவங்கள நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னுமா நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்க? நீங்கள் தமிழ்செல்வியை புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்செல்வியால் தான் உங்கள் அப்பா இப்போ நல்லா இருக்காரு. தமிழ்செல்வி மற்றவங்க மாதிரி உங்கள் அப்பாவை அப்படியே விட்டுட்டு போகல, ஹாஸ்பிட்டலில் அவரை காப்பாற்றிருக்காங்க. உங்கள் அப்பா நல்லா இருக்காருன்னா அதுக்கு காரணம் உங்கள் வீட்டு மருமக தமிழ்செல்வி. இப்படிப்பட்டவங்களா தப்பு செஞ்சுருக்க போகிறாங்க? இப்படிப்பட்ட தமிழ்செல்வியவா நீங்கள் சந்தேகப்படுறீங்க? தமிழ்செல்வியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு 3 மாதம் கழிச்சு நீங்கள் 2 பேரும் இங்கே வாங்க. என்ன ஏதுன்னு பேசி ஒரு தெளிவான முடிவெடுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் தமிழ்செல்வியை எங்கே பார்த்தாலும் தப்பாக பேசக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. அதே மாதிரி தமிழ்செல்வியும் உங்கள் வழியில் வரமாட்டாங்க. 3 மாதம் கழித்து பார்ப்போன்னு சொல்லி தமிழ்செல்வியவும் இங்கே சேதுவையும் அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இங்கே தமிழ்செல்வி, வாமா போகலாம், நான் எடுத்த முடிவு எடுத்தது தான், இனி எந்த உரிமையும் எனக்கும் அந்த ராஜாங்கம் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இல்லவே இல்லை. படித்து முன்னேறினா எல்லாம் நமக்கு சரியாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே தமிழ்செல்வி என்னதான் கோவமாக பேசினாலும் சேது மேலே உள்ள கோவத்தில் கண் கலங்கிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பிடுறாங்க. இங்கே வசந்தி அழுதுகிட்டே போகும்போது அங்கே வந்த ராஜாங்கம் வசந்தி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இத்தனை நாள் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணு தமிழ்செல்வியால் தான் நான் இப்போ நல்லா இருக்கேன்னு தெரிய வந்த உடனே என்னால் தாங்கிக்க முடியல. இப்படிப்பட்ட உதவி செஞ்ச தமிழ்செல்வி சேது நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டா. சீக்கிரமாகவே சேதுவோட மனசு மாறும். 3 மாதம் கழித்து வரும்போது சேதுவே மன்னிப்பு கேட்டு தமிழ்செல்வியை ஏற்றுப்பான். நீ கவலைப்படாமல் போ வசந்தி, உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளாக வருவா. அது வரைக்கும் சேதுவுக்கு கல்யாண ஏற்பாடை செய்யவும் மாட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக சேதுவோட மனசை மாற்றுவேன். சேதுவையும் தமிழ்செல்வியவும் நான் வந்து ஒன்று சேர்த்து வைப்பேன். ஹாஸ்பிட்டலில் இருந்த என்னை காப்பாற்றின தமிழ்செல்விக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்வேன். தமிழ்செல்வியை நான் மருமகளாக என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன். நீ கண் கலங்காமல் அழாமல் தமிழ்செல்விக்கு துணையாயிரு. எங்கள் வீட்டு வாரிசையும் என் மருமகளையும் நல்லபடியாக பார்த்துக்க வசந்தி அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்புகிறாரு ராஜாங்கம். ராஜாங்கம் இப்படி பேசுனதை கேட்டு வசந்தி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சேதுவோட மனசு மாறினாதான் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும். தமிழ்செல்வி நல்லபடியாக படித்து முன்னேறணும். அப்போ தான் சேது பேசின பேச்சுக்கெலாம் சரியான பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு இங்கே வந்து தமிழ்செல்வி மட்டும் இல்லாமல் சேது சந்தேகப்பட்டு பேசின எல்லாத்தையும் நினச்சி வசந்தியும் தமிழ்செல்வியும் சேது மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. ஜட்ஜம்மா முன்னாடி தமிழ்செல்வி உதவி செஞ்சது எல்லாத்தையும் வசந்தி சொன்னதை கேட்டு ராஜாங்கம் இங்கே மன்னிப்பு கேட்டு மனசு மாறுறாங்க.